apa tangko mata. வணக்கம் இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாணத்தில் இன்று வேட்புமனு தாக்கல். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் எதிராக இந்திய உயர்ஸ்தானிகர ஆலயத்துக்கு முன்பாக சத்தியாகிரகம். சீரற்ற வானிலையினால் தேயிலை செய்கை வீழ்ச்சி. ஸ்பெயினில் இடம்பெற்ற ரயில் விபத்தை அடுத்து கைது செய்யப்பட்ட ரயிலின் சாரதி நிபந்தனைகளின் கீழ் விடுவிப்பு. விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனுவை 5 மாவட்டங்களிலும் இன்று தாக்கல் செய்துள்ளது. இன்று நண்பகல் 12:10 அளவில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இன்று வடமாகாணத்தினுடைய 5 மாகாணங்களிலும் வேட்புமனுக்கள் 12:10 மணியளவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நீதியரசர் சி விக்னேஸ்வரன் அவர்களுடன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சேனாதிராஜா மற்றும் சித்தார்த்தன் அவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றார்கள். இதேபோன்று ஏனைய மாவட்டங்களிலும் அங்குள்ள முதன்மை வேட்பாளர்கள் தலைமையில் அங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புடன் மன்னார் மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டங்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. கிளிநொச்சியில் திரு ஆனந்த சங்கரி அவர்களது தலைமையிலும், வவுனியா திரு தியாகராஜா என்பவர் தலைமையிலும், இதேபோன்று மன்னார், முல்லைத்தீவுகளில் அங்கிருக்கக்கூடிய முதன்மை வேட்பாளர்களின் தலைமையிலும் இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. வருகின்ற 2013 ஆண்டு மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கூட்டமைப்பால் தாக்கல் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த சத்தியாகிரகம் கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு அருகில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட 1987 ஆண்டு ஜூலை 29 தேதியை நினைவு கூறும் வகையிலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் இந்த சத்தியாகிரகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பிலுள்ள இலங்கைக்கான இந்தியாவின் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு எதிரே ஒன்று திரண்ட குழுவினர் வீதியில் அமர்ந்து சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கொள்ளுப்பட்டியை அண்மித்த பகுதிகளில் இன்று முற்பகல் கடும் வாகன நெரிசல் நிலவியமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அடுத்த மாதத்தின் 2ஆம் வாரமளவில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். நாட்டின் மனித உரிமைகளின் தரம் தொடர்பில் கண்டறிவதே நவநீதம் பிள்ளையின் இலங்கைக்கான விஜயத்தின் நோக்கம் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய மனித உரிமைகள் நிலைமை தொடர்பில் இந்த விஜயத்தின் நிறைவில் மனித உரிமைகள் பேரவையில் கூட்டத்தொடரில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரது பிரதிநிதிகள் கடந்த வருடம் நவம்பர் மாதமளவில் இலங்கைக்கு விஜயம் செய்து அறிக்கை சமர்ப்பித்திருந்ததாகவும் பிரதீபா மகாநாமஹேவா கூறினார். அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டே நவநீதம் பிள்ளை இலங்கைக்கு விஜயம் செய்வதாகவும் நாட்டின் மனித உரிமைகளின் முன்னேற்றத்தை உலகிற்கு எடுத்துக்காட்ட இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் எனவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் மேலும் தெரிவித்தார். மலையகத்தில் பெய்த தொடர்ச்சியான கடும் மழையினால் தலவாக்கலை வட்டக்கொடை மரக்கறி செய்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமக்கு இதுவரை எந்தவித இழப்பீடும் வழங்கப்படவில்லை என அந்த பகுதி விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். தமது வாழ்வாதாரத்தை பொருளாதார ரீதியில் மேம்படுத்தும் பிரதான ஜீவனோபாய தொழிலாக மரக்கரை செய்கையை மலையக மரக்கரை விவசாயிகள் மேற்கொள்கின்றனர். மலையகத்தில் பெய்த தொடர்ச்சியான கடும் மழை காரணமாக இவர்களது வேளாண்மை முழுமையாக அழிவடைந்துள்ளது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பெருந்தொகை பணத்தை செலவிட்டு மேற்கொள்ளப்பட்ட பயிற்சியை பயனற்று போனமையால் தாம் பாரிய பொருளாதார கஷ்டங்களுக்குள்ளாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுவரைக்கும் 50-60 கிட்ட நட்டமாகிடுச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. எங்கள் குடும்பத்துலேயும் எத்தனை பேர் இருக்கும், 5 பேர்கிட்ட இருக்கோம். மற்றபடி யாரும் இது வரைக்கும் வந்து பார்த்து எந்த உதவியுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரிக்கு இல்லைங்க. எங்களுக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது. தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதற்காக விடாமுயற்சியுடன் மீண்டும் இவர்கள் இயற்கையுடன் தமது ஜீவனோபாய போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். மீளவும் பயிற்சியது அவற்றை அறுவடை செய்வதற்கு இன்னும் 6 மாதங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது. எனவே தமது துயரத்தை யாராவது ஒருவர் புரிந்து கொண்டு தமக்கு உதவிகளை வழங்க முன் வருவார்களா என இக்கம் அவர்களின் கருத்துக்களில் இருந்து தெரிகின்றது. இப்படி இந்த தோட்டத்தை செய்கிறோம், அதுலேயும் வெள்ளம் போயிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பாடு கூட கஷ்டமாக இருக்கும். இப்போ வெள்ளாமல் போட்டால் ஒரு 6 மாதம் சென்று தான்
எங்களுக்கு சாப்பிட எது இயலும். 3 மாசமா சரியான தோய்ந்த அடமழை பெய்யுதுங்க. எங்களுக்கு சாப்பாடு கூட பெரிய கஷ்டத்தில் இருக்குது. வெள்ளாமை போட்டோம், வெள்ளாமை எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. இப்போ திருப்பி வெள்ளாமைக்கு துவங்கியிருக்கோம், தோட்டத்தை கொத்தி திருப்பி 6 மாதம் போகும் வெள்ளாமை எங்களுக்கு உண்டாக்க திருப்பி எங்களுக்கு சாப்பிட கூட கஷ்டத்தில் இருக்குது. கடந்த காலங்களில் பெய்த தொடர் மழை காரணமாக தேயிலை அறுவடை 50% வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக தேயிலை கன்றுகளின் அறுவடை வீழ்ச்சியடைந்துள்ளதாக நிலையத்தின் தலைவர் SSPT ஜெயவர்தன தெரிவித்தார். இந்த வானிலையினால் தேயிலை செடிகளுக்கு ஒரு வகை நோய் பரவுவதாகவும் அதனால் செய்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேயிலை ஆராய்ச்சி நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. அறுவடையை மீண்டும் அதிகரிக்க செய்வதற்கான ஆலோசனைகள் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் SSPT ஜெயவர்தன கூறினார். எனினும் வானிலையில் தற்போது சிறிதளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் செய்கையை மீண்டும் வளமைக்கு கொண்டு வர முடியும் என தேயிலை ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரமித்த பண்டார தென்னக்கோனின் 2 ஜீப் வாகனங்களும் பிரதேச சபை தலைவரின் ஆதரவாளர்கள் வருகை தந்ததாக கூறப்படும் கெப் வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரதேச சபை தலைவரின் ஆதரவாளர்கள் வருகை தந்ததாக கூறப்படும் கெப் வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் இரு தரப்பினரும் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். கெப் வாகனத்தில் வருகை தந்த குழுவினர் தம்மை விபத்துக்குள்ளாக்க முயற்சித்ததாக மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் குறிப்பிட்டுள்ளார். தமது வாகனத்தை விபத்துக்குள்ளாக்கிய குழுவினர் தமக்கு அச்சுறுத்தல் விடுத்து தப்பி சென்றதாகவும் பிரமித்த பண்டார கூறினார். எகலியகொட பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார். கிராமங்கள் மற்றும் நகரங்களில் உள்ள வீதிகள் மற்றும் பொது வசதிகள் அனைத்தும் மேம்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் நாங்கள் உங்கள் சேவகர்கள். உங்களுக்காக பணியாற்றவே அரசாங்கம் ஒன்று நியமிக்கப்படுகின்றது. நாட்டிற்காக பணியாற்றி நாட்டை பாதுகாக்க வேண்டும். கிராமத்தில் உள்ள வேலைகளை செய்வதற்காகவே நீங்கள் எங்களை நியமித்துள்ளீர்கள். அதனால் நாங்கள் உங்களுக்காக வேலை செய்ய தயாராக உள்ளோம். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் தெளிவூட்டும் கூட்டம் ஒன்றை மக்கள் விடுதலை முன்னணி நேற்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்தது. அலுத்கம தர்கா நகர் பகுதியில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். அரசாங்கத்தில் இதற்கு முன்னர் இருந்தவர்கள் தொடர்பில் நாம் கண்டுள்ளோம். வடமாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் சந்தர்ப்பத்தில் அமைச்சு பதவிகளை துறப்பதாக சிலர் கூறியிருந்தார்கள். வடமாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கு முன்னர் அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் தெரிவுக்குழுவிலிருந்து விலகுவதாக நேற்றைய தினம் கூற ஆரம்பித்துள்ளனர். அமைச்சு பதவி என்பதும் தெரிவுக்குழு என்பதும் வெவ்வேறானது. வடக்கு கோரிக்கைகள் கூறப்பட்டாலும் அவை நிறைவேற்றப்படாதமையினால் நாங்கள் அரசாங்கத்துடனே இருக்கப் போகின்றோம் என்ற தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளனர். தபாலகங்களை வலை அமைப்பாக்கும் செயற்திட்டம் வெற்றியளிக்கவில்லை என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த செயற்திட்டத்தினை வெற்றியடைய செய்வதற்கு அதிகாரிகளுக்கு முடியாது போயுள்ளதாக தபால் தொழிற்சங்கங்கள் ஒன்றியத்தின் ஊடக பேச்சாளர் சிந்தக பண்டார குறிப்பிட்டார். தபாலகங்களை வலையமைப்பாக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு வருடங்கள் சில கடந்துள்ள போதிலும் அதனால் பயனேதும் இல்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கென ஒதுக்கப்பட்ட நிதியில் 75% செலவிடப்பட்டுள்ள போதிலும் அதற்கு சாதகமான பிரதிபலன்கள் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச ரீதியில் தபால் தொடர்புகளை பேணுவதற்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது மிகவும் அத்தியாவசியமானது எனவும் தபால் தொழிற்சங்கங்கள் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. எதிர்வரும் 2 வாரங்களின் தபாலகங்களை வலையமைப்பாக்கும் நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு அழுத்தம் கொடுக்க உள்ளதாக சிந்தக பண்டார கூறினார். இந்த விடயம் தொடர்பில் தபால் மா அதிபர் ரோஹண அபிரத்னவிடம் வினவிய போது தபாலகங்களை வலையமைப்பாக்கும் நடவடிக்கையில் சில குறைபாடுகள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ஆயினும் அவற்றினை வெற்றிகரமாக முறியடிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் சுட்டிக்காட்டினார். மானிய விலையில் எரிபொருள் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இலங்கை பொது மீனவர் சங்கம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார்.
மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நீர்கொழும்பு பகுதியில் நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. மீனவர்களுக்கான நட்டுஈட்டு தொகையை பெற்றுக் கொள்ளுதல், எரிபொருள் நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினம் தொழிலுக்கு சென்று நாளை தொழிலுக்கு செல்ல முடியாத நிலைமையே ஏற்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு மீன்கள் பிடிபடும் இல்லாத நாட்களும் உள்ளன. மீன் என்பது உயிருள்ள ஒன்றாகும். அவ்வாறான ஓர் நிலைமையின் போது எரிபொருள் விலையினால் கடனை கூட ஈடு செய்து கொள்ள முடியாது. இந்த விடயம் குறித்து அரசாங்கத்திற்கு நாம் அறிவித்துள்ளோம். இந்த நாட்டில் உள்ள மீனவ சமூகத்தை தற்போது கடலிலிருந்து நிலத்திற்கு கொண்டு வரும் கொள்கை ஒன்றை அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த நாட்டில் உள்ள மீனவ மக்களுக்காக உடனடியாக எரிபொருள் மானியத்தை பெற்றுக் கொடுங்கள். அவ்வாறு இல்லாவிடின் அதற்கு எதிராக நாம் போராட தயாராக உள்ளோம். காலி உணவட்டண பகுதியில் 1 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளுடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை பிரிவிற்குட்பட்ட போலீஸ் சுற்றிவளைப்பு பிரிவின் தேடுதலின் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை இன்று காலி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். உணவட்டண பகுதியை சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். முப்பத்தொன்பதாவது தேசிய விளையாட்டு விழாவை முன்னிட்டு இடம்பெறும் கால்பந்தாட்ட போட்டியில் இறுதி சுற்றுக்கு மேல்மாகாண அணி தகுதி பெற்றுள்ளது. தேசிய விளையாட்டு விழாவின் கால்பந்தாட்ட போட்டிகள் இம்முறை ரத்தினபுரி முத்துவ மற்றும் சீவிலி விளையாட்டு அரங்குகளில் நடைபெறுகின்றன. கால்பந்தாட்ட போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் ஊவா மாகாண அணியை தோற்கடித்த மேல் மாகாண அணி இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. போட்டி காலப்பகுதியில் இரு அணிகளும் கோல் எதனையும் போடாத காரணத்தினால் பெனால்டி முறை மூலம் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. பெனால்டியில் 3 கோல்களை போட்ட மேல் மாகாண அணி 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டியில் வடமத்திய மாகாண அணியுடன் மேல் மாகாண அணி விளையாட உள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியை நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை 2:25க்கு. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.